பிரைஸ் த லார்ட். இந்த நாளின் தேவ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை யாத்திராகமம் 34 24 நான் உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இதோ ஒரு புதிய மாதத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதம் சிறந்த ஒரு மாதமாக, பல நல்ல காரியங்களை குறித்து சந்தோஷப்படத்தக்கதாக, மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக இருக்க போகின்றது. ஆம், அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாக ஒரு புதிய ஆரம்பமாக, பல புதிய ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு புதிய தொடக்கமாக இருக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. நேற்று இதற்கு முன்பு நடந்து முடிந்து போன காரியங்களை எண்ணி உங்களையே நீங்கள் வருத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். காரணம், இந்த மாதம் முதல் நீங்கள் புதிய மாற்றங்களை பார்க்க போகிறீர்கள். இழந்து போன நன்மைகளை, உங்கள் கைவிட்டு போன ஆசீர்வாதங்களை நீங்கள் திரும்ப பெறப் போகிறீர்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொருவருக்கும் தான் வாழ்க்கையில் உயர வேண்டும், தான் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க வேண்டும், பெரிய காரியங்களை பெரிய விதத்தில் செய்ய வேண்டும் என்று பல கனவுகள் உண்டு. ஏன் நம்முடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட கனவுகள், விருப்பங்கள் தோன்றுகிறது தெரியுமா? ஒரு அருமையான காரியம் என்னவென்றால், நம்மை உருவாக்கின தேவனுக்கும் கனவுகள் உண்டு. நாம் தான் அவருடைய கனவுகள், அவருடைய விருப்பங்கள், அவருடைய கனவின் பலன்களும் நாம் தான். என கண்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வந்து போகிறதாக இருக்கின்றது. தடைகள் நாம் முன்னோக்கி செல்ல முடியாதபடி முட்டுக்கட்டையாக இருக்கின்றது. ஆனால் அவைகள் உங்களை தடுத்து நிறுத்துவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? உங்கள் மேல் அன்பும் மனதிருக்கமும் உள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்னுடைய பார்வையில் தனித்துவம் வாய்ந்தவர்கள், விலையேற பெற்றவர்கள், ஆதலால் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று சொல்கிறார். வேதத்தில் பார்ப்பீர்கள் ஆனால், யோசேப்பு தேவன் தன்னை குறித்து வைத்திருக்கிற மகிமையான தரிசனத்தை குறித்து சொன்னதை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் சிரித்திருப்பார்கள். காரணம், அவைகள் நிறைவேறுகிறதற்கான ஒரு வழியும் சாத்திய கூறுகளும் இல்லாதிருந்தது. ஆனால் அதன் மத்தியிலும் யோசேப்பு கர்த்தரை நம்பினார். அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. ஆம், அவர் சிறுமைப்படுத்தப்பட்ட அதே இடத்திலே, அதே மக்களுக்கு முன்பாக தேவன் அவரை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி அவர் சந்தோஷத்தின் எல்லைகளை விஸ்தாரப்படுத்தினார். தானியேலுக்கு சூழ்நிலைகள் ஒரு பிரச்சனையாக காணப்பட்டது. காரணம், ராஜா மறந்து போன ஒரு சொப்பனத்திற்கு தானியேலால் எப்படி விளக்கம் சொல்ல முடியும்? அவ்வளவுதான், தானியேலின் வாழ்க்கை முடிந்து போனது என்று எல்லாரும் பேசியிருப்பார்கள். ஆனால் தானியேல் தேவனோடு நெருங்கிக் கொண்டிருந்த ஐக்கியம் வீண் போகவில்லை. தேவன் ராஜாவின் சொப்பனத்தை தானியேலுக்கு வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல, தானியேலின் எல்லையை விஸ்தாரப்படுத்தி அவருடைய அடிமைத்தன வாழ்க்கையை மாற்றி அந்த தேசத்திலே அவரை மேற்கொள்கிறவராக உயர்த்தினார். யோசேப்பு ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்தார். காரணம், மரியாள் திருமணத்திற்கு முன்பாக கர்ப்பமடைந்திருப்பதை அறிந்து திருமணத்தை நிறுத்தி மரியாளை எல்லாருக்கும் முன்பாக அவமானப்படுத்த மனதில்லாமல் இருந்தார். ஆனால் மேசியாவின் பிறப்பின் திட்டத்தில் அவருடைய பங்கை கனவின் மூலமாக அறிந்தவராக கர்ப்பமடைந்த மரியாளுக்கு ஒத்தாசையாக இருந்தார். இதன் நிமித்தம் தேவன் அவரை சந்ததிகள் நினைவு கூறும்படி அவரை தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். எனக்கு அன்பானவர்களே, தற்போதைய உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை நெருக்குகிறதை, வேதனைப்படுத்துகிறதை எண்ணி மனமுடைந்து போயிருக்கின்றீர்களா? நீங்கள் மிகவும் நேசித்த மக்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை, அதே அன்போடு உங்களை நேசிக்கவில்லை என்று வேதனையோடு இருக்கின்றீர்களா? உங்களுடைய கடின உழைப்பின் பலனை, ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு உரிதான நன்மைகளை மற்றவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்களா? சோர்ந்து போகாதீர்கள். உங்களுக்கு வாக்கு பண்ணின தேவன் அவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி உங்கள் எல்லைகளை விஸ்தாரப்படுத்த போகின்றார். தேவன் உங்கள் வாழ்க்கையை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல ஆசீர்வாதமாக செழிப்பாக மாற்றப் போகின்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன்.
சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறிப்போகலாம். வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். நீங்கள் வடிக்கிற கண்ணீர், நீங்கள் படுகிற பாடுகள், நீங்கள் படுகிற வேதனைகள், உங்கள் மனதில் இருக்கிற கேள்விகள், கலக்கங்கள், குழப்பங்கள் அவர் அறிவார். நீ எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போயிருக்கிறதும் அவர் அறிவார். நபினோரை ஒருபோதும் கைவிடாத தேவன், எப்பொழுதும் உங்கள் மேல் நினைவாயிருக்கிற தேவனாகிய கர்த்தர், நீங்கள் எதிர்பார்க்காத திருப்பங்களை, மாறுதலை உங்கள் கண்கள் காணும்படி அவர் செய்வார். இந்த புதிய மாதத்தில் வந்திருக்க உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார். உங்கள் ஆசீர்வாதத்தின் எல்லை, உங்கள் சமாதானத்தின் எல்லை, உங்கள் சந்தோஷத்தின் எல்லை, உங்கள் ஆரோக்கியத்தின் எல்லை, ஏன் உலக ரீதியிலே உங்களுடைய ஆஸ்திகளின் எல்லை, மேலும் ஆவிக்குரிய ரீதியிலே வரங்கள், ஊழியங்கள் விஸ்தாரமாக்க போகிறார். இதுவரைக்கும் பார்க்காத திருப்பங்கள், உங்கள் கனவுகள் எல்லைகளை விஸ்தாரமாக்க போகிறார். உங்கள் தொழிலின் எல்லைகளை தேவன் விஸ்தாரமாக்க போகிறார். உன் பெயரை பெருமைப்படுத்துகிறதில் அவர் விஸ்தாரமாக்க போகிறார். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையை இதுவரைக்கும் பார்க்காத திருப்பங்களை, மேன்மைகளை, நன்மைகளை பார்க்கிற ஒரு மாதமாய் இருக்க போகிறது. அவரை நம்பி அவரே சார்ந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு திருப்புமனையாக அமையப் போகிற நாளாக, மாதமாக அவைகள் இருக்க போகிறது. ஆதலால் சோர்ந்து போக வேண்டாம், நம்பிக்கையோடு இருங்க, மனம் தளர்ந்து போக வேண்டாம், அவரே சார்ந்திருங்கள். வல்லமையுள்ளவர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொருத்தருடைய கரத்தில் வைக்கிறேன். அப்பா, இந்த நாளில் உம்முடைய கரம் அவர்களை தொழட்டும். உடைய ஆசீர்வதிக்கிற கரம் அவரை தொழட்டும். உடைய மகிமையின் கரம் அவரை தொழட்டும். அவருடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று சொன்னீரே. அவர்கள் புகழ், அவர்கள் புகழ்ச்சி, அவருடைய சுகம், அவருடைய சந்தோஷம், எல்லைகளை நீ விஸ்தாரமாக்குறதுக்காக நன்றி. நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியங்கள் பெரிது, உனக்கும் மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னீரே. அப்பா, அவர்களை ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க. அவர் வடித்த கண்ணீர் போதும், காத்திருந்த காத்திருதல் போதும், அவர் சோர்ந்து போன நாட்கள் போதும். சோர்ந்து போனவர்களுக்கு பலனை தருகிற தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் ஒரு புதிய உற்சாகம், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய தரிசனம், ஒரு புதிய வெளிப்பாடு, புதிய பாதையில் அவளை கரம் பிடித்து நடத்த போகிறீர். செம்மையான பாதையில் நடத்த போகிறீர். உள்ளுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை அவரை கொண்டு போக போகிறதுக்காக நன்றி. இந்த நாளில் ஒரு மாற்றத்தை, திருப்பத்தை பார்க்கட்டும். நீர் சொன்னீர், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. அப்படியே அந்த காரியம், இந்த வாக்கு தத்தங்கள் அவருடைய வாழ்க்கையில பலிக்கிறதை பார்க்கட்டும். ஆசீர்வதிங்க. ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது அல்லவா? உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்தது அல்லவா? ஆதலால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பலருக்கு அது ஆசீர்வாதமாக ஏதுவாக இருக்கும். மேலும் ஃபர்தர் அப்டேட்ஸ்க்காக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். மகிமையான நாட்கள் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். God bless you. Amen.